Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த Navratri simple elegant makeup look தான் காட்ட போறேன். Actually இந்த look வந்து Trisha inspired makeup look. இந்த look வந்து Trisha பொன்னியின் செல்வன் ஆடியோ like launchல promotionsக்கு போட்டுட்டு போனாங்க one of the look. So அந்த look எனக்கு ரொம்ப பிடிச்சது, very elegant அழகா இருந்தது. So I thought okay நம்ம மேக்கப் ரீக்ரியேட் பண்ணி காமிச்சிடலாம். So இந்த look எப்படி பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ தொடர்ந்து பாருங்க. முதல்ல நான் வந்து இங்கே சிம்பிளி நாம் லிப் பாம் எடுத்துகிட்டு என்னோடய லிப்ஸை ப்ரெப் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஹைட்ரேட்டிங்கான ஒரு லிப் பாம், நல்லா க்ளாஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு லாங்கர் பீரியட் ஆஃப் டைமுக்கு மேக்கப் முடிக்கிற வரைக்கும் நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும். நெக்ஸ்ட்டு Forever 52லேருந்து மாய்ஸ்சரைசிங் எமல்ஷன் எடுத்து என்னோடய ஸ்கின்னை நான் ப்ரெப் பண்ணிக்கிறேன். மாய்ஸ்சரைசர் ஸ்டெப் முடித்தோடனே கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு ப்ரைமர் அப்ளை பண்ணணும். நான் இங்கே மேப்ளின் ஃபிட்மியோட மேட் அண்ட் போலஸ் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ஸோ தட் மேட்டிஃபைங்காக இருக்கும் வேணுங்கிற இடம். அண்ட் ட்ரிஷா லுக் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் க்ளாஸியாக வச்சுருப்பாங்க. ஸோ நான் எல்லா இடத்துலையும் இந்த மேட்டிஃபைங் ப்ரைமர் நான் அப்ளை பண்ணிக்கல. நெக்ஸ்ட் கலர் கரெக்டருக்கு இந்த ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறது. பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆரஞ்ச் டோனில் இருக்கும் எனக்கு ஸ்கின் டோனுக்கு. ஸோ இது கலர் கரெக்டராக நல்லாவே ஒர்க் பண்ணும் எனக்கு. ஸோ நான் இதை வந்து கலர் கரெக்டராக அப்ளை பண்ணிக்கிறேன். கண்ணுக்கு இங்கெல்லாம் இந்த ரெட்னஸ் ஸ்பாட்ஸ்லாம் இருக்கும், அதை நான் யூஸ் பண்ணி ஹைட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷனுக்கு நான் கலர்பாரோட illuminating லோஷனும் மேப்ளின் ஃபிட்மி 230 ஷேட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் என் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்க போகிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி த்ரிஷா லுக் வந்து நல்ல க்ளாஸியாக இருந்துச்சு. ஸோ மேட் ப்ரைமர் எங்கெல்லாம் ஆயில் சிக்ரேஷன் எனக்கு கண்ட்ரோல் பண்ணுமோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் ஃபவுண்டேஷனில் கொஞ்சம் க்ளாஸியாக ஆட் பண்ணால் நல்லாவே இருக்கும். அண்ட் இந்த மேப்ளின் ஃபிட்மியில் கவரேஜும் சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு மீடியம் டு நீங்கள் பில்டபிள் கவரேஜ் நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் இதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு பியூட்டி பிளெண்டர் எடுத்துகிட்டு நான் டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். கன்சீலருக்கு Forever 52 கன்சீலர் யூஸ் பண்ணி என்னோட கண்ணு கீழே எங்கெல்லாம் தேவையோ வெரி சட்டில் கன்சீலிங் தான் பண்ணிக்கிறேன். ஹைலைட்டிங் கூட சொல்ல முடியாது, என்னோட ஆக்சுவல் ஸ்கின் டோன் ஷேட் இந்த கன்சீலர். அண்ட் இந்த கன்சீலர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இது நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு கன்சீலர், ஈஸியாக ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகும், எங்கேயும் பேச்சினஸ் கொடுக்காம ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபினிஷோடு இருக்கும் இந்த Forever 52 கன்சீலர். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணதே இல்லைனா ட்ரை பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. அண்ட் இதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு மினி பியூட்டி பிளெண்டர் எடுத்துகிட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் செட் பண்ணுறதுக்கு கவர் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ப்ராண்டில் லூஸ் பவுடர் எடுத்துகிட்டு நீங்கள் எனி லூஸ் பவுடர் யூஸ் பண்ணலாம், அதை நான் செட் பண்ணிக்கிறேன். நான் பேக்கிங் பண்ணல, டைரெக்டாக செட் பண்ணி இன்விசிபிளாக பிளெண்ட் பண்ணிடுறேன். இப்போது ஐஷேடோ பேலட்டில் நான் காமிச்ச அந்த டார்க்கர் ஷேடை ஒரு பென்சில் ப்ரஷில் எடுத்துகிட்டு நான் என்னோடய க்ரீஸில் இந்த மாதிரி லைன் கொடுத்துக்கிறேன். இந்த லுக்கில் பார்த்திங்கன்னா த்ரிஷோட ஐ மேக்கப் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு மாதிரி கார்வ்ட் க்ரீஸ் லைன் இருக்கும், அதே சமயம் பிளெண்டடாகவும் தெரியும். ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு லுக் இது. ஸோ இதை ட்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் இது மாதிரி ப்ரிசைஸ் பென்சில் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணணும், நான் பிளெண்டிங் ப்ரஷ். ப்ரிசைஸ் பென்சில் ப்ரஷ் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட் லைன் கொடுத்துருங்க. அதை சாஃபன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ரொம்ப சின்ன பிரிசில்ஸில் இருக்கிற பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நீங்கள் பிளெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி பென்சில் ப்ரஷ் வச்சு நீங்கள் அந்த ஷார்ப் லைனை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஷார்ப் இல்லை, டிஃபைன் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து ரைட் டூல்ஸ் இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த லுக் அச்சீவ் பண்ண முடியும். நான் யூஸ் பண்ணுற ப்ரஷஸ் முடிஞ்சால் உங்களுக்கு நான் லிங்க் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். அண்ட் ஆல்சோ கைஸ் என்னோட டேக் ப்ராடக்ட்ஸையும் செக் அவுட் பண்ணுங்கள். இப்போது நான் வந்து மேக்லேருந்து woodwinked அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கோல்டன் ஆன்டிக் ஐஷேடோவை யூஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணுறேன். இந்த ஷேட் ரொம்ப யூனிக், ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். கிட்டத்தட்ட அவங்களும் இந்த மாதிரி ஒரு ஷேட் தான் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஷேடை நான் வந்து என்னோடய ஓவரால் லிட்டுக்கு ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப ப்ரிட்டியான ஒரு ஷேட் அது. நெக்ஸ்ட் நான் அகைன் இன்னும் டெப்த் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ப்ரௌனே எடுத்து பென்சில் ப்ரஷ்ஷால் இன்னும் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு ஷேட் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஷேட் இன்டென்சிட்டி குறையும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் திருப்பி ரீஅப்ளை பண்ணி இது பண்ணி நெக்ஸ்ட் வந்து நான் ரெனே காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து ஐலைனர் எடுத்துகிட்டு ஒரு சட்டில் விங் லைனர் வரைஞ்சிக்கிறேன். அந்த கண்ணில் பார்த்திங்கன்னா நான் முடிச்சிட்டேன். அந்த மாதிரி தான் இந்த கண்ணில் நான் இப்போ ரெப்ளிகேட் பண்ண போகிறேன்.
நெக்ஸ்ட் லேஷஸ்க்கு நான் மிஸ்க்லரோட வெரி நேச்சுரல் லுக்கிங் லேஷஸ் C109 அதை எடுத்து நான் என் கண்ணில் அப்ளை பண்ணிக்கிறேன். என் காஜலுக்கு நான் கே பியூட்டியோட காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன் இப்படி கண்ணுள்ள. அண்ட் ஆல்சோ அதே கொஞ்சம் வெளியே எடுத்து நம்ம ஸ்மோக் அவுட்டும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கான்டோரிங்க்கு நான் இந்த கான்டோர் ப்ளஷ் ஹைலைட் எல்லாத்துக்குமே வந்து மைக்லாம் ஓட சிசிலட் பேலட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வந்து ப்ரான்சர் ஷேட் எடுத்துகிட்டு என்னோடய சீக் ஏரியா டிஃபைன் பண்ணிக்கிறதுக்காக கான்டோரிங் பண்ணிக்கிறேன். இந்த ஹைலைட்டர் அதில் இருக்கிற ஹைலைட்டர் வெரி ப்ரிட்டி ஹைலைட்டர் அதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ளஷ் பார்த்திங்கன்னா அவங்க ஷீக்ஸில் ரொம்ப விசிபிளாக இல்லை, பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிறேன். தென் ஃபார் லிப்ஸ் நான் லாரியல்லேருந்து சிக்னேச்சர் மேட் லிப் இது யூஸ் பண்ணி நான் இது வந்து எக்ஸ்ப்ளோர் நினைக்கிறேன் ஷேட். நான் எதுக்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஆர் டேக் ப்ராடக்ட்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதை எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு சட்டில் ப்ரௌனிஷ் கலர் ஷேட் தான் போட்டிருந்தாங்க. ஸோ எஸ் கைஸ், இதோட நான் அந்த லுக்கை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி சட்டில், வெரி எலிகெண்ட், சிம்பிள் மேக்கப். யார் வேணால் பண்ணிடலாம், ரொம்ப சிம்பிள். இது மாதிரி நிறைய லுக் என்னோடய சேனலில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக், காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை எல்லோரும் என்னோடய வீடியோவில் பார்க்குறேன். Till then, take care, bye and happy Navratri.